ஹாய் வியூவர்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? மீண்டும் ஒரு கோயில் தரிசனம். இது வழமை போல் இல்லாமல் இது ஒரு சிறுபட்டி பிரதேசத்தில் காணப்படுற ஒரு கீர்த்திமிகு ராமன் கோயில். இது ரோட்டு பக்கத்தை பார்க்குறீங்க. இது ஒரு பருத்தித்துறை ரோட்டால் தான் இந்த கோயில் ஒரு ரோட் சைடில் தான் இருக்குது. இந்த அம்மன் கோயிலை பார்த்திங்கன்னா கட்டாயம் இதால் போகிற வாகனங்கள் இதில் நின்று உண்டியலுக்கு காசு போட்டு திருநூறை பூசி கொண்டு போகிறத பார்ப்பீங்க. இந்த சின்னஞ்சிறிய கோயிலாக இருந்தாலும் கூட நல்ல கீர்த்திமிக்கதாக இருக்குது. அதாவது விசேட நாட்களில் இங்கே பெரும்பான்மை மக்கள் இதில் பொங்கல் பொங்கி இந்த அம்மனுக்கு படைக்கிறத நீங்கள் பார்க்கலாம். கட்டாயம் பருத்தித்துறை ரோட்டால் போகிறவன் இந்த கோயிலை பார்க்காம போயிடாது. பாருங்க, பக்கத்துல எல்லாம் மண்டபங்கள் கட்டி இருக்குது. இந்த கோயிலில் சிறப்பண்டா இங்கே இருகளும் மக்கள் இருப்பினம். இப்போ காலை பொழுதாண்டபடியாக பெருசாக ஆக்கள் இல்லை. நல்ல ஒரு ரம்மியமான சூழலில் தான் இந்த கோயில் அமைஞ்சிருக்கிறது. இதுக்கு சிறப்பு. பக்கத்துல எல்லாம் அந்த வெங்காய வயல்கள் அப்படி என்று இருக்குது. வெளியில் இந்த 3 தெய்வங்கள் இருக்குது. இதுக்கு ஒன்றும் இல்லை. பிரதான மண்டபம். இந்த கோயில் பின்பக்கமாக பார்த்து கொண்டு இருக்குது. கட்டாயம் நீங்கள் இந்த கோயிலுக்கு வந்து இது ஒருக்கா பார்த்தீங்கன்னா இதில் ஒரு சிறப்பம்சம் இருப்பதை பார்ப்பீங்க. இந்த மார்கழி மாதம் கார்த்திகை மாதங்களில் கூட ஆக்கள் இதுக்கு வழிபாடு பெறதை பார்ப்பீங்க. இன்னும் கொஞ்சம் வேலைகள் இருக்குது. இந்த கோயிலில் புனருத்தானம் கொஞ்சம் இருக்குது. இந்த இதுகளில் முன்னுக்கு இதுகள் போட்டு இருக்குது. அது இன்னும் ஏதோ கட்டிடமோ ஏதோ செய்ய போகிறத நினைவூட்டுது. நல்ல அழகாக இருக்குது. நல்ல நீட்டாக இந்த கோயில் இருக்குது. இந்த கோயிலில் முதல் நந்தி தேவர் இருக்கிறார். நல்ல நல்ல சின்ன சிற்பங்களை அழகாக இந்த கோயில் இருக்குது. தராசுவால் சூப்பராக இருக்குது. பக்கமெல்லாம் ஒரே அந்த பயிற்சிய நிலங்கள். சிறுபடி என்றாலே பொதுவில் நல்ல மண் வளம் இருக்குது. இதான் அது இந்த முகப்பு தோற்றம். முன்னுக்கு அம்மன் இருக்கிறா சிங்கத்தோட. கட்டாயம் இந்த கோயிலை வழிபட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லா அருளும் கிடைக்கும். இந்த புறச்சூழலே அழகாக உங்களுக்கு கண்ணுக்கு இதமாக தான் இருக்குது. பாருங்க என்ன அழகாக இருக்குதுன்னு. காண்ற இடமெல்லாம் நல்ல பச்சை பசையிலன்னு காட்சி அளிக்குது. பார்க்கவே ஒரு அந்த மலைநாட்டில் நிற்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை தான் இருக்குது. கார்த்திகை மாதம் தானே, நல்ல மழை வீழ்ச்சியும் கூடின மாதம், சிறப்பான மாதமும் கூட. காண்ற இடமெல்லாம் அப்படியே பச்சை பசையிலாண்டு இருக்கு. எங்களுக்கு பார்க்க ஆசையாக தான் இருக்குது. இந்த இடத்த எத்தனை பேர் பார்த்துருக்குறீங்களன்றதை என்ன கமெண்ட் பண்ணுங்க. அங்கே பாருங்க இப்படி தென்னந்தோட்டங்கள், வெங்காயம், இப்படி. இதுதான் ரோட்டி. இன்னொரு பிளாக்லாம் உங்களை சந்திக்கிறேன். ஓகே, பாய்.